ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சைவின் கதை நேரத்தில் இன்றைக்கி ரீல் பார்க்கும் காகம் குட்டி கதை கேட்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சைவின் கதை நேரத்தை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய குட்டி கதைகள் உங்கள் வீடு நோக்கி வந்துக்கிட்டே இருக்கும். எந்த மாதிரி கதைகள் வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க கேட்கலாம். ரீல் பார்க்கும் காகம். ஒரு பெரிய நகரம், அதில் ஒரு அழகான பார்க். அந்த பார்க்கில் ஒரு பெரிய மரம் இருந்ததாம். அந்த மரத்தில் இருக்கக்கூடிய பொந்தில் ஒரு காகம் குடியிருந்தது. அந்த காகம் என்ன செய்யும் அப்படின்னா, அந்த பார்க்கில் வீணாகக்கூடிய சிதறக்கூடிய உணவுகளை பொறுக்கி எடுத்து சாப்பிட்டுட்டு அடுத்த நாள் தேவைக்கு அந்த உணவை தன்னுடைய பொந்தில் சேமித்து வைக்குமா. தினமும் இதே மாதிரி போயிட்டு இருந்த அந்த காகத்தோட வாழ்க்கையில் அந்த பார்க்குக்கு வரக்கூடியவங்க போகிறவங்க எல்லாருமே பார்க்கில் விளையாடுறத விட மொபைலை வச்சு ரீல்ஸ் பார்க்குறது, வீடியோ எப்போ பார்த்தாலும் அந்த ஃபோனை நோண்டிகிட்டு இருக்கிறத அந்த காகம் கவனிச்சதான். அப்படி மொபைல் பார்த்துட்டு இருந்த ஒருத்தர் தவறுதலாக அந்த பார்க்லேயே அந்த மொபைலை வச்சுட்டு போயிட்டாராம். அந்த காகம் அந்த மொபைலை பார்த்துட்டு, அது ஓனர் யாருடைய மொபைலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சுற்றி முற்றி பார்த்து தான் யாருமே இல்லை. சரி, நாளைக்கு அவங்க திரும்ப வரும் பொழுது இந்த மொபைல் அவங்க கையில் கிடைக்கிற மாதிரி, அவங்க பார்வையில் படுற மாதிரி வச்சுட்டா அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த காகம் அந்த மொபைலை எடுத்துகிட்டு போய் தன்னுடைய கூண்டில் வச்சுக்கிச்சான். அப்போது தெரியாமல் அதனுடைய ரெக்கைப்பட்டு அந்த மொபைல் ஓப்பன் ஆகி அதிலிருந்து அழகான ரீல் வீடியோஸ் தெரிய ஆரம்பிச்சுதான். அதில் நிறைய பறவைகள் ஓடும் பொழுது ஆடுற மாதிரி பாடுற மாதிரி வீடியோக்கள் வரவும் இந்த காகமும் தன்னை மறந்து அந்த ரீல்ஸை நிறைய பார்க்க ஆரம்பிச்சுதான். நாள் போகிறது தெரியாமல், பொழுது போகிறது தெரியாமல், சாப்பிடாமல் தூங்காமல் தொடர்ந்து அந்த ரீல்ஸை பார்த்துக்கிட்டே இருந்துதான் காகம். கொஞ்சம் நேரம் ஆக ஆக அந்த காகம் ரொம்ப டயர்டாகிடுச்சு. மொபைலில் இருக்கக்கூடிய சார்ஜும் போயிடுச்சு. ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆன பிறகு பார்த்தா 2 நாளுக்கு பக்கமாக ஆயிருக்கு. அந்த காகம் சாப்பிடலை, தூங்கலை. தொடர்ந்து மொபைல் பார்த்ததில் அந்த காகத்தோட கண்கள் பயங்கரமாக எரிய ஆரம்பிச்சதான். ஐயோ, இவ்வளவு நாள் போனது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த அளவுக்கு டயர்டாயிட்டோமே அப்படின்னு சொல்லி அந்த ரீல்ஸ் பார்க்குறதுனுடைய ஆபத்து அந்த காகத்துக்கு புரிஞ்சுதான். அப்போது பார்க்கில் குழந்தைகள் உட்காந்து விளையாடாமல் மொபைல் பார்க்குறத பார்த்து இந்த காகம் அந்த மொபைலை அந்த குழந்தைகள் கையிலேருந்து தட்டி விட்டுருச்சான். தொடர்ந்து காகம் மொபைலை தட்டி விடுறதுனால குழந்தைகள் ஓடி விளையாட ஆரம்பித்தாங்களாம். அவங்க உடலும் ஆரோக்கியமாக இருந்துதான். ரீல்ஸ் பார்க்குறத விட்டுட்டு நல்லா விளையாட ஆரம்பித்தாங்களாம் குழந்தைகள். விளையாண்டாதானே உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. குட் டே ஃப்ரெண்ட்ஸ்.